வணக்கம், நான் உங்கள் தமிழன்சுபாஷ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குலதெய்வத்தை நிரந்தரமா வாசம் செய்ய முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குடும்பத்தில் எப்பேற்பட்ட துன்பத்திலிருந்து காக்கும் சக்தி குலதெய்வத்திற்கு இருக்கு. குலதெய்வங்க எங்கேயோ ஒரு கிராம கோயிலில் மட்டும் இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குலதெய்வம் குடிகளில் செய்ய முடியும். நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்திற்கு ஒரு சில வழிமுறையை பின்பற்றினா நம்மளுடைய வீட்டில் நம்மளுடைய குலதெய்வம் வாசம் செய்ய முடியும். அதனால பல நன்மையும் இருக்கும். குலதெய்வம் வீட்டில் தங்குற ஒரு சில வழிமுறை இருக்குது. அதாவது ஒரு கலசம்பு பாத்திரத்தில் வெற்றி வேறு, பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதை மூணையும் சேர்த்து கொஞ்சம் பன்னீர் சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் எந்த அளவுக்கு சேர்க்கணும் அதே மாதிரி சுத்தமான நீரை சேர்த்துக்கோங்க. இந்த சொம்பு பாத்திரத்தை ஒரு நூலை வச்சு சுத்துங்க. இந்த நூல் சுத்த தெரியாதவங்க என்ன பண்றாங்க, கடையில கலச துணிக்கு கட்டுறதுக்கு ஒரு பட்டு துணி இருக்கு, அதை வாங்கி நீங்க கட்டிக்கோங்க. அடுத்து உங்க பூஜை அறையில ஒரு மரப்பலகை அல்லது ஒரு பீடம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல தலவாழை இலை போட்டு ஒரு அளக்கு பச்சரிசி அதை பரப்பிக்கோங்க. அதுக்கு மேல இந்த கலசத்தை வைங்க. இந்த செம்புக்குள்ள வெற்றிலை, மாவிலை, இது பாத்தீங்கன்னா செங்குத்து அணிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு நடுவுல வாழைப்பூ நுனியை மட்டும் வச்சு அது மேல் நோக்கி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்து ஓம் பவாய நமக, ஓம் சர்வாய நமக, ஓம் ருத்ராய நமக, ஓம் பசுபதி நமக, ஓம் உக்ராய நமக, ஓம் மகாதேவாய நமக, ஓம் பீமாய நமக, ஓம் ஈசாய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்க சொல்லணும். அது சொல்லக்குள்ள வில்வலையும் ஊமத்தலையும் வச்சு அர்ச்சனை பண்ணணும். இந்த பூஜையை 3 நாளைக்கு செய்யணும். பூஜை முடிஞ்ச பிறகு அந்த கலசத்தில் வைக்கப்பட்ட அந்த பச்சரிசியை நீங்க சமைச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பூஜைக்கு வைக்கப்பட்ட அந்த வாழைப்பூவும் நீங்க பக்குவமா சமைச்சு சாப்பிடலாம். கலசத்தில் உள்ள நீரை உங்க வீட்டில் எல்லா மூலைகளையும் நீங்க தெளிச்சுக்கோங்க. இப்படி பூஜை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் உங்களுடைய குலதெய்வம் நிரந்தரமா வாசம் செய்யும். இதனால பல நன்மைகள் கிடைக்கும். குலதெய்வத்தின் அருள் பெற வாழ்த்துக்கள். நன்றி. புதிய வீடியோக்காக காத்திருக்கும் தமிழன்சுபாஷ்.